வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினோத் வ்ளாக்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம மதுரை ஜங்ஷனில் தான் இருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஒரு சூப்பரான விளாக்னு சொல்ல முடியாது, ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்காக சென்னை நோக்கி போகிறோங்க. சென்னை நோக்கி போகிறதுக்கு இந்த டைமில் என்ன ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா, மணி இப்போ கரெக்டாக 6 மணி ஆகுது. எஸ், மதுரையிலேருந்து 6 மணிக்கு அப்புறம் என்ன வண்டி இருக்குது? நம்ம 16102 கொல்லம் டு சென்னை எக்மோர் மெயிலில் தாங்க இன்றைக்கி சென்னை எக்மோர் போக போகிறோம். ஸோ பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்றத சென்னை போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. சரி, 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குங்க. ஆல்ரெடி வண்டி வந்திருப்பான். உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசலாம். ஸோ நம்ம மெயில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 2க்கு தாங்க எப்போவுமே கொடுப்பாங்க. அண்டு வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பக்கம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் உள்ளே வந்துடும். உள்ளே வர்றானா இல்லை ஹோம் சிக்னலில் போடுறானா அப்படின்றது தெரியலை. அண்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, புன்னலூர் டு மதுரை இதே வண்டியில் தாங்க வந்தோம். ஸோ இதை தொடர்ந்து பார்ட் 2வாக இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம மெயிலோட டிக்கெட் ஃபேர் போகும்போது இன்டர்மீடியட்டில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகரில், அதாவது கொல்லம் டு விருதுநகர் ஒரு சார்ட், மதுரை டு சென்னை எக்மோர் செகண்ட் சார்ட், மொத்தம் இந்த வண்டிக்கு 2 சார்ட் இருக்குங்க. ஸோ விருதுநகர் டு சென்னை எக்மோர் போட்டனால ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு விழுந்துச்சுங்க. ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு விழுந்தனால நமக்கு ஆர்ஏசி கிடச்சிருக்கு. இதே நீங்கள் மதுரை டு சென்னை எக்மோர் போட்டிங்கன்னா RLW அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ RLWலேருந்து போட்டீங்க அப்படின்னா ஆர்ஏசி போகாமல் டைரெக்டாக பெர்த்தே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருங்க. நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணனால எனக்கு இன்னைக்கு S10ல் ஆர்ஏசி கிடச்சிருக்குங்க. ஒரு சின்ன கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நான் ஆன்லைனில் போட்டே அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு வழி இல்லை, சமாளித்து போய் தான் ஆகணும். நல்லாவே இல்லையா சை? நம்ம ட்ரெயினில் ஆன்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு வேறு லெவல் சம்பவங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆர்ஏசி கிடச்சிருந்துச்சு. ஆர்ஏசி இப்போ பெர்த்துக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட சேர்ந்து 3 பேர் தக்கலில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு S2வில் டிக்கெட் கிடச்சிருந்துச்சு. ஒரு தவிர்க்க
முடியாத சூழ்நிலையால அவங்க வர முடியல. ஸோ அந்த சீட்ல நான் போயிட்டு டிடிஆர்ட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி வரல, நான் ஆக்குபை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஐடி கேட்டாங்க, ஐடி ப்ரூஃப் கேட்டுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஓகே, எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு சீட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மற்ற 2 சீட்டுமே மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு ஆர்ஐசி இருக்கவங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. இன்னைக்கு என்னால் ஒரு 2 பேசஞ்சர் நிம்மதியாக தூக்கிட்டு அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக போகிறாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட ஆர்ஐசி சீட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாச்சுங்க. உண்மையிலேயே இன்னைக்கு என்னால் ஒரு 3 பேர் நிம்மதியாக. உண்மையிலே நம்ம மதுரையோட கிளைமேட்டுங்க என்ன எல்லாருமே தெரியல. நம்ம என்னைக்கு ஊரை விட்டு வெளியே போகிறோமோ அன்னைக்கு தான் எல்லாமே நடக்கும். நம்ம கிளைமேட்டுங்க வேற லெவல். மழை அடிச்சு ஊற்றிடுச்சு என்னடா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. உண்மையிலே ரொம்ப குளிருதுங்க. நைட்டு எப்படி தூக்க போறேன் அப்படின்றது தெரியல. ஆர்எஸ்சி கிடச்சிருக்கு, என்ன பண்ண போறோம்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே ஒரு வேற லெவல் விஷயம் நடந்துருச்சு. போயிட்டு நிம்மதியாக தூங்க போறேங்க. சாப்பிட்டு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த 3 பேருக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம கொல்லம் மெயில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 16102 மதுரையிலேருந்து 6:55க்கு எடுத்து சென்னை எக்மோருக்கு 3 மணிக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் மதுரையிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புற ட்ரெயினுங்க சென்னை எக்மோருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தியோதயா இருக்கான், தொடர்ந்து அனந்தபுரி, நெல்லை, அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இவன் தாங்க நம்ம கொல்லம் மெயில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மதுரைக்கு பிஃபோர் டைமாக ஒரு 4 மணி நேரம் வந்துடுங்க. ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் திண்டுக்கல் ரீச் ஆகிடும். ஸோ தொடர்ந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிற்கிறது யாரு? நம்ம வெள்ளராஜா. சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத் தாங்க. பிளாட்ஃபார்ம் 4ல் இருக்கு. அப்பா தலைவன் ஆல்ரெடி 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டான். ஸ்டார்டர் கிளியர் ஆயிடுச்சு, அவனுமே கிளம்பிட்டாங்க. ஸோ நமக்காக கிராசிங்காக தான் திண்டுக்கல்ல நின்றுருக்கான். டாடா பாய் பாய், வந்தே பாரத். எஸ், காட்ஸ் வியூங்க. ஆன் டயத்துக்கு திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம வெள்ளராஜா வந்தே பாரத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாலக்காடு சென்னை சென்ட்ரல் பழனி எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகி போயிருக்கான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் தான் நமக்கு ரூட் கிளியர் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இன்னும் ஸ்டார்ட் கிளியர் ஆகலை. ஆன் டைம் வந்தாச்சுங்க. இங்கே டைம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணி? எஸ், 7:47க்கு ஷெடியூல் டைமுங்க. பிஃபோராக ஒரு 5 நிமிஷம் பிஃபோராக வந்துட்டான். ஓகே, 5 நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ், தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். பசிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சாப்பிட போகிறேன். அம்மா புளியோதரை கொடுத்து விட்ருக்காங்க. நிம்மதியாக சாப்பிட்டுட்டு டிபார்ச்சரை கவர். நம்ம கொல்லம் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் டைம் 8 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டுக்கு லேட் ஆகிடுச்சு. முன்னாடி போயிட்டு இருந்தா பழனி எக்ஸ்பிரஸும் பிஃபோராக போயிட்டான். எஸ், vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம கொல்லம் மெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைம் 8 மணிக்கு திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட செல்ல பிள்ளையான வைகை அதிவேக விரைவு வந்துட்டு இருக்குங்க. எஸ், பாய் பாய் திண்டுக்கல் ஜங்ஷன்.
ஒரு 10 நிமிஷம் ஏர்லியராக திருச்சிராப்பள்ளி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சூடா பாதாம் பால் செம்ம மழைங்க, அப்பா குளிருது, பயங்கரமாக குளிருது. அண்டு இதுக்கப்புறம் ஒருவேளை முழிச்சிருந்தா கண்டிப்பாக எடுக்கிறேன், இல்லை தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிறேன். அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக எந்திரிச்சு பிளாக் எடுப்போம். அநேகமாக இங்கே வாட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க வண்டிக்கு, இங்கே வாட்டரிங் இருக்குது. ஓகே சரி, சூடா பாதாம் பழம் குடிச்சிட்டு பிளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேங்க. ஸோ மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு 295 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் யூபிஐ சார்ஜஸ், அதாவது ஆன்லைனில் போட்டீங்க அப்படின்னா ஒரு 15 ரூபா, யூபிஐயில் போட்டிங்கன்னா 15 ரூபா வரும், அல்லது ஸ்கேன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 10 ரூபா, மொத்தம் அதாவது 295 ரூபாங்க டோட்டல் ஃபேர். அதாவது மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு. நான் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக VPT2, அதாவது விருதுநகர் டு சென்னை எக்மோர் போட்டேன். அதனால் எனக்கு 320 ரூபா வந்துச்சுங்க டோட்டல் ஃபேர். அது போக யூபிஐ சார்ஜஸ் ஒரு 10 ரூபா 20 ரூபா வரும், அதை ஆட் பண்ணி. திருச்சிக்கு ஷெடியூல் டைம் பார்த்தீங்கன்னா 9:15ங்க, 9:15க்கு வந்து 9:20க்கு எடுக்கிறாங்க. அண்டு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிஃபோராகவே திருச்சி வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க நம்ம திருச்சியிலேருந்து டிபார்ட் ஆகிறதுக்கு. 9:20 ஷெடியூல் டைம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது, வண்டி கிளம்பிடும். அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா விருதாச்சலம் தாங்க நமக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. விருதாச்சலம் ஐ திங்க் 11:40 அந்த மாதிரி அந்த டயத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறேன், முழிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துடலாம், இல்லை அப்படின்னா ஆள் மட்டை. ஒரு 12 நிமிஷம் டிலேவோட நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ எனக்கு இன்னும் தூக்கம் வரலை. அடுத்து விருதாச்சலம் 11:40 போட்டிருக்கு. அதுக்குள்ளே தூங்காமல் இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா தாம்பரத்தில் சந்திப்போங்க. தாம்பரம் கூட சரி, தாம்பரத்துலேருந்து கண்டிப்பாக சந்திப்போம். இப்போ இதுக்கப்புறம் ஒரு க்ரோ வருவானே, யா உண்மையிலே ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு பெரிய கர்வ் வரும். ஸோ நம்மளை வந்து ஐ மீன் கொல்லம் மெயிலுக்கு வந்து விருதுநகரில் லோக்கோ சேஞ்ச் இருக்குங்க. எஸ், அங்கே பாருங்க, அங்கே தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே எல்லோ தெரியுங்க, டபுள் எல்லோ போட்டு வச்சுருக்கான், 2 டபுள் எல்லோங்க. அம்மா அடி, சரி ரைட்டு இருக்கட்டும். நம்ம கொல்லமேலுக்கு விருதுநகரில் லோக்கோ சேஞ்ச் இருக்குது. விருதுநகர்லேருந்து சென்னை எக்மோர் வேப் 4 தாங்க கப்புள் பண்ணியிருக்காங்க. அதிசயமாக இன்னைக்கு என் கேமரா கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ விளாகு அப்லோட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நம்ம கம்பெனிக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்குங்க, அந்த பாப்பா கூட தான் விளையாடிட்டே வர்றேன். அந்த பாப்பா தான் இப்போ அழுதுகிட்டு இருக்கு. சரி பாப்போம். பாய். Hi guys, welcome back to our continuation. எல்லாருக்கும் ஒரு பெரிய
இனிய குட் மார்னிங். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:55 ஆகுது. நம்ம ட்ரெயின் கோடம்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்குங்க. 3 மணிக்கு ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. பட் தாம்பரம் டு சென்னை எக்மோர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. கோடம்பாக்கம் ஸ்கிப்பிங். ஓகே, இன்னும் ஒரு 10 or 15 மினிட்ஸில் எக்மோர் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுகிறேன். நீங்கள் பேச பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க தூங்கிட்டேன் அப்படின்ட்டு. சரி, அதை எல்லாமே எக்மோரில் போயிட்டு சொல்கிறேன். தாம்பரம் டு சென்னை எக்மோர் இடைப்பட்ட தூரத்தில் செம்ம ஸ்கிப்புங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனுமே ஃபுல் ஸ்டெச்சு 100 kmph தடன்னு பயங்கரமாக ஸ்கிப் ஆச்சு. இப்போது நுங்கம்பாக்கம் கிட்ட வந்தோடனே ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ரீச் ஆகிட்டுலாம் சேத்துப்பட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்மோர் தான் நமக்கு ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஷெட்யூல் டைம் 3 மணிக்கு கொடுத்துருந்தாங்க எக்மோருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ டிலேவாக போதா அதுதான் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா 3 மணிக்கே அங்கே போய் உட்காரணுமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்மளோட கோ பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து திண்டுக்கல் டு சென்னை சென்ட்ரல் பழனி எக்ஸ்பிரஸில் வர்றான். ஒரு ஆள் நெல்லையில் வராரு. ஆல்ரெடி ஒரு ஆள் நேற்று நைட்டே வந்துட்டாப்ல. மற்றவங்க எல்லாருமே ரிட்டையரிங் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மட்டும்தான் இப்போது ஃபஸ்ட்டாக ரீச் ஆகிருக்கோம். சரி வாங்க, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:10 கிட்ட ஆகுது. ஸ்லோ பண்ணிட்டாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். இருக்கட்டும், நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போறிய அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ சேத்துப்பட்டு அரைவ் ஆயிருக்காங்க. சேத்துப்பட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு லைட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே வெளில போயிட்டுருக்கு. ஸோ வண்டி ரன்னிங்லேயே இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் அப்படியே ஸ்டார்டருமே கிளியர் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டார்டர் கிளியர் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டார்டரு அங்கிட்ட டபுள் எல்லோ போட்டிருக்காங்க. கண்ணு தெரியுது நமக்கு. 2 விழுந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:10 கிட்ட ஆகுது. லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸே 4:15 மணிக்கு தாங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வர, ஏன்னா இது 3 மணின்றனால கொஞ்சம் அந்த மிட்டு அப்போ தான் தூங்குவாங்க, அப்போ தான் நல்ல தூக்கம் வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ் 4 மணிக்கு தான். ஸோ அது வர நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஏன்னா எக்மோர்லேருந்து ட்ரிப்ளிகேன் போகணுங்க, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ தி பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சென்னையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தி பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்றதில்ல எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ், என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். வாங்க, உள்ளே வந்தாச்சு வீடியோ. ஸோ மதுரையோட இன்னொரு செல்ல பிள்ளையான
தேஜஸ் அதிவிரைவு வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ இவன் பார்த்தேன் அப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து 6 மணிக்கு டிபார்ட் ஆவாங்க. 6 மணிக்கு டிபார்ட் ஆகிட்டு மதுரைக்கு 12 மணி 12:15 அரைவல் ஆகும். உண்மையிலேங்க இந்த டைம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே அன்ரிசர்வ்டு 2 இயர்ஸ் இப்படியே போயிட்டு ரிசர்வேஷன் பண்ணி போகிறது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பெர்த்தே நிறைய பேருக்கு கன்ஃபார்மே ஆகுறது இல்லைங்க. நம்ம ட்ரை பண்ணுறோம், இருக்கவங்க ஜென்ரலில் போட்டு போகிறாங்க, இல்லை அப்படின்றவங்க தக்கலில் ட்ரை பண்ணுறாங்க. தக்கலில் ட்ரை பண்ணுறதுமே ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது. தக்கல் புக் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு முன்கூட்டியே ட்ரெயின் டிக்கெட் போட்டுறது நல்லதுங்க என்ன கேட்டால். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு நிமிஷத்தில் பெர்த்து கன்ஃபார்ம் ஆகாமல் ஆர்ஏசியில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியாவது ஜென்ரல் டிக்கெட் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கன்ஃபார்மே கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவே டவுட்டு, அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படும். ப்ளஸ் நம்ம தலைநகரான சென்னை எழும்பூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. பிளாட்ஃபார்ம் இப்படி வரும் பார்த்தா இந்த சைடு வருது ரைட்டு. ஆர்பிஎஃப் இருக்காங்க, ஒரு நிமிஷம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. எஸ், நான் சொன்னேன் இல்லையா மதுரையிலேருந்து கிளம்புற, அதாவது சென்னை கிளம்புற ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருந்தாங்க. யாருமே இல்லை எக்மோரில், பேசஞ்சர்ஸும் அவ்வளோவா யாருமே இல்லை. பட் சென்ட்ரல் இப்படி இருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ரொம்பவே பிஸியாக இருக்கும். இல்லை நமக்கு ஆர்ஏசி கிடச்சிருந்துச்சு. டிடி கேட்டதுக்கு இருக்குப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அலர்ட் பண்ணி தரோம் அப்படின்ட்டு S2ல் 32 அலர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிம்மதியான தூக்கம் சூப்பராக இருந்துச்சு. தூக்கம் வந்துருச்சு, அதனால் தூங்கிட்டேன். ஸோ விலாகை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு போனோம் அப்படின்றது எல்லாமே பார்த்து விலாக் டேயில் சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அன்டில் டேக் கேர் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத் விலாக்ஸ். இன்னொரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், நம்ம ஏரியா டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் அவார்டு 2024 234 தொகுதியிலேருந்தும் ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் ஒவ்வொரு டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு தராங்க. ஸோ அதில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ஃபார் 195 திருப்பரங்குன்றம். எஸ், திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் இப்போ நம்ம சென்னை எக்மோர் வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களால் மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, சந்திப்போமா? எஸ், முடிஞ்ச அளவுக்கு ஈவெண்ட்டையும் கவர் பண்ணி இதில் கொடுக்க பார்க்குறேன். அதில் அரல்ஸ் ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டடா, பை பாய்.